இது பவானி லைஃப் ஸ்டைல் வீடியோ. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. அதான் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு நினச்சேன். இன்றைக்கி பூ நிறையா கிடைக்கவே இல்லை. 1 2 3 பூ தான் இருக்குது. மேலே ஒன்று இருக்குது. பழுக்கெல்லாம் சூப்பராக கழியாச்சு. இப்போ வீடை கொஞ்சம் பெருக்கிட்டு மோப் போட்டுடலாம். எனக்கு இப்போ முந்தி மாதிரி கிச்சனில் நிறைய வேலை ஒன்றும் இல்லை. ஒரு ஊருக்கு போயிருக்கனால மெயினாக சப்பாத்தி பண்ணுற வேலை இல்லை, மற்ற வேலை இல்லை. சின்ன பையன் வந்து சாப்பாடு அவ்வளோ எதிர்பார்க்க மாட்டார். அவர் எங்கே மேக்கப்புக்கு போகிறாரு என்ன இது, அவருக்கு அங்கே சாப்பாடு கண்டிப்பாக கிடச்சிரும். அதனால் அவருக்கு சாப்பாடு டென்ஷனே கிடையாது. பின்ன ஒரு ஊருக்கு போயிருக்கனால வந்து எனக்கு பெருசாக சாப்பாடு பண்ணுற டென்ஷன் இல்லை. இந்த பெட்ரூம் காலையிலே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பசங்களே பிஸ்கின் தூக்கி போட்டாச்சு. சூப்பராக நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். முந்தி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டைமே கிடைக்காது. வீட்டு வேலை கடை வேலைன்னு மாறி மாறி செஞ்சு ரெஸ்ட் கிடைக்காது. இப்போ வேலையே இல்லை. இப்போ அவர் ஊருக்கு போயிருக்காரு. அதனால் அவர் கல்யாணம் இருக்குது, அதுக்கு போயிருக்காரு. அவர் இருந்தால் கூட வேலை இருக்கும். பின்ன சின்ன பையன் வந்து பெருசாக எதுவுமே சாப்பிட விஷயத்தில் வந்து கிடச்சா சாப்பிடுவார், இல்லை வெளியே அவருக்கு மோஸ்ட்லி கிடச்சிரும். அதனால் அந்த சாப்பாடு பிரச்சனை இல்லை. நான் அப்போ ஃப்ரீ 10 12 நாளைக்கு கடை லீவு. அவர் போய் இன்றைக்கி 4 நாள் ஆகுது. இப்போ நான் வீட்டில் தனியாக இருக்கனால என்ன ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறா. கொஞ்சம் ஏதாவது டென்ஷனாக பேசினா ஓடி வந்துடுறா. யார்கிட்ட பேசுகிறா, தனியாக இருக்கால, யார்கிட்ட பேசுகிறான்னு பார்க்குறா பாருங்கள். எங்களுக்கு வாயில் இருந்தாலும் பாசத்தில் வேறு லெவல். வாயெலாம் இருக்குது, பெரிய வாயாக இருக்குது. ஆனால் கடவுள் பேசுகிறவோட அந்த தன்மை கொடுக்கல. இன்றைக்கி 4ஆவது நாள் ஆகுதே மருதாணி வச்சு. இருந்தாலும் பாருங்கள் கலர் பாருங்கள். இப்போ இப்படி வந்து படுத்து கிடந்தா நான் எப்படி துடைப்பேன்? ஓட் விஸ்கி ஓட். சரி, அவள் படுக்க நம்ம இங்கேருந்து துடைச்சிடலாம். சொன்னால் கேட்க மாட்டா. ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்துடும்போது பெருக்கணும் துடைக்கணும் அந்த பிரச்சனையை நம்ம ஓப்பனில் காலையில் வாஷ்மேன் 8 மணிக்கு வந்து குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக பெருக்கிட்டு வாரத்தில் 2 நாள் வாஷ் பண்ணி விட்ருவார். பின்ன அப்பப்போ இடடிக்கு க்ளீன் பண்ணி விட்ருவார். அதனால வெளியே நமக்கு பிரச்சனை இல்லை. இது மாதிரி நான் லேசாக கொஞ்சம் அப்படி மோப்பை போட்டு இப்படி தேய்ச்சிருவேன். எனக்கு வீடெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் அது பழகியே போச்சு. இன்னொரு மோப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பையன் புது மோப்பு வாங்கி தந்தார் பார்த்தீங்களா. அது என்ன எடுத்தேன்னா ஃபுல்லாக அந்த டப்பாலாம் கழுவுறதுக்கு அது எக்ஸ்ட்ரா டைம் போகுது. அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருக்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு அவசரமாக வேலை இருக்குன்னா இதை எடுத்துப்பேன். இதுன்னா வெறும் மோப்பை மட்டும் கழுவி காய போட்டுடலாம். அது டப்பா டிப்பி எல்லாம் கழுவ வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் நீங்கள் வீடு துடைப்பீங்கன்னு சொல்லுங்கள், மோப் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மேக்ஸி நான் ரொம்ப நாள் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ இந்த மேக்ஸி ரொம்ப நாள் ஆச்சு போட்டு எடுத்துன்னு குளிச்சுட்டு எடுத்து போட்டால் இந்த பக்கத்தில் ஷோல்டர் பாருங்கள் தெரியுதா, எல்லாம் கிழிஞ்சிருக்கு. இனி வாங்க இது தச்சு போடலாம். சரிங்களா? மேக்ஸி அப்படியே நல்லா புதுசாகவே இருக்குது. இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படி இருந்தாலும் ஷோல்டர் ஃபுல்லாக கிழிஞ்சி போச்சு. தச்சுட்டு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரஃப்பாக தச்சு போட்டுட்டேன். இருந்தாலும் அந்த டெய்லர் கீழே ஒரு லேடிஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்கள கொடுத்து ஃபுல் மேக்ஸிலேயே எல்லாம் தையல் போடணும். இந்த லேசாக இங்கேயும் வந்து நமக்கு விட்டுருக்க மாதிரி கை பக்கத்தில் இப்போ போட்டப்போ எனக்கு வேறு அலமாரி திறந்து எடுக்க ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம். இது நேற்று நைட்டில் ஃபுல்லாக கிச்சனெல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தை கழுவுத்தி வச்சது. காலையிலேருந்து நான் ஒன்றுமே பண்ணலை. இவர் ஊருக்கு போயிருக்கனால எனக்கு சப்பாத்தி பண்ணுற வேலையும் இல்லை. சின்ன பையன் வந்து காலையிலே போயிட்டார். இப்போ எங்கள் விஸ்கிக்கு பனானா டைம் வந்துட்டு இந்த டைமில் எப்பவும் கொடுத்துருவேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டா. இப்போ அவன் கீழே போட்டா இப்படி ஓடி போவாருங்க. அவள் இடம் இப்போ எது கொடுத்தா அங்கே உட்காந்து சாப்பிடும். இந்த வாழைப்பழம் தொழில்னா தூரப்பட மட்டும் இப்படி செடியில் போட்டுரும், உரமாயிரும். ஒரு கழிவும் வீட்டில் காய்கறி கழிவெல்லாம் செடியில் தான் போடுவேன் நான். இப்படி அழகாக வச்சு உட்காந்து சாப்பிட்றா பாருங்க. ஒரு குட்டி கேரட் கொடுத்துரும் அவ்வளோது. நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வருவான்னு. இப்போ ராகி சேமியா பண்ண போகிறேன். இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு ஃப்ரீசரில் இருந்தது. சரி இப்படி இப்போ பண்ண போகிறேன்.
இது எங்கள் பெரிய பையனுக்காக வாங்கினது. அவர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் விரும்பி சாப்பிடுவார். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, சும்மா ஒரு நுள்ளு ஜீரகம். எனக்கு தான் ஐட்டமில் வந்து கடலைப்பருப்பு போட்டால் ரொம்ப பிடிக்கும் உப்புமாலலாம். என் வீட்டுக்காருக்கு கடலைப்பருப்பு போட்டு எதுவும் இப்படி பண்ணால் பிடிக்காது, சாப்பிட மாட்டார். வெங்காயம் வதங்கவே மாட்டேங்குது. எண்ணெய் குறைய ஊற்றினாலும் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். எனக்கு மட்டும்தான் குறைய எண்ணெய் ஊற்றினா வெங்காயம் வதங்கவே மாட்டுது. கொஞ்சம் உப்பை போட்டால் நல்லா வதங்கிடும். இப்போ சாயாவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. சேமியா குறையாதான் இருக்காங்க. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் போதும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சீனி போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நான் மேலாட்டை போட்டால் என்ன ஆகுது, பல்லில் கடிப்படுக்குமா, கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இப்படி போட்டால் கரைஞ்சிரும். பார்த்திங்கன்னா இதில் போட்டேன். இது நேற்று பண்ண சோறும் கொஞ்சம் வத்த குழம்பும் மத்தியானம் வேலை முடிஞ்சிடும். நைட்டில் தான் பார்க்கணும். நீ சமையல் ஒன்றும் கிடையாது. சாயா கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். சாயா அப்புறமா தான் குடிப்பேன். சாப்பாடை மூடி வச்சிடுவோம். நேற்று நைட்டில் பானையில் தண்ணி பிடிக்கவே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கழுவி கொஞ்சம் பானையில் தண்ணி பிடிச்சிடலாம். டெய்லி நைட்டில் கழுவி பிடிச்சிடுவேன். நைட்டில் நல்லா கூலிங் ஆயிரும். நேற்று நைட்டில் நான் மறந்தே போய்க்கிறேன் பிடிக்கிறது. நிறைய போகுது. சேமியாவை போட்டுலாம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு 2 நிமிஷம் இப்படி மூடி வச்சுன்னா பூ மாதிரி வெந்துடும் சேமியா. பானையும் நிறைஞ்சிட்டு இப்போ நம்ம சேமியா ரெடி. சேமியாவில் கொஞ்சம் தண்ணி கூட்டிகிட்டு ஒரு கிளாஸே கூட்டிகிட்டு நம்ம சாமிக்கு வச்சிடுவோம். எப்போவுமே எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சாலுமே உடனே நான்வெஜ் தவிர நாங்கள் சாமிக்கு உடனே இப்போ எங்கள் செல்லப்பாக்கும் சாமிக்கும் செம்பில் தண்ணி தினம் மாற்றிடுவோம். நாங்கள் அந்த தண்ணி கீழே ஊற்ற மட்டும் செடிக்கு ஊற்றிடுவோம். இந்த செம்பில் காப்பர் செம்பில் தண்ணி எதுக்கு வைக்கணும், கன்னி தெய்வத்தை நினச்சி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி மகாராஷ்டிராக்காரங்க மும்பையில் எல்லாருமே வந்து செம்பில் கண்டிப்பாக தண்ணி வைப்பாங்க. எங்கள் செல்லப்பாக்கும் தண்ணி மாற்றி சாமிக்கு தண்ணி வைக்கிற பாத்திரம். காஞ்ச பூவெல்லாம் எடுத்துடலாம். தினம் காலையில் எழுந்தோடனே ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒடுக்கி விட்டுருவேன். சாயங்காலம் வீட்டில் இருந்தால் சாயங்காலம் ஒடுக்கி விடுவேன். காக்கா வந்துட்டார். காக்காக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம். காக்காவுக்கு இதுக்கு வீட்டில் பிஸ்கெட் பிரேக்ஃபாஸ்ட்டில். நான் அவருக்கு வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சேமியா. நீங்களும் வாங்க எங்கள் வீட்டில் சேமியா சாப்பிட. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சாமிக்கு தண்ணி வைக்கிற பழக்கம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம். நம்மளை படித்தவங்க அவங்க கண்டிப்பாக அவங்கள கும்பிடணும். சாமிக்கு வர சாப்பாடு வச்சுட்டு தண்ணி தெளித்து சாப்பிடுங்கன்னு சொல்லணும். விஸ்கி கேரட் கொடுத்தா எல்லாம் பிச்சு ரொம்பாக்கி வச்சுருக்கா பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தாலும் பிடிக்கலாலும் ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வாங்க, நீங்களும் சாப்பிட வாங்க. டாடா, பை பை, see you.